ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஒன் டே vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மீல் ப்ரிப்போட தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மினிட்ல இப்படி ஒரு மீலை பிளான் பண்ணி அதுக்கு ப்ரிப்பும் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ அவசரமாக நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போவும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த நட்டெல்லா மாதிரியான அன்ஹெல்தியான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பசங்க அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. அதுக்கு அடிக்டாக கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான வெர்ஷனில் ரொம்ப சூப்பராக ஹோம்மேடாக வீட்டில் உள்ள திங்ஸை வச்சுட்டு ஒரு சூப்பரான சாக்லேட் ஸ்ப்ரெட் தான் பண்ண போகிறோம். இந்த ஹெல்த்தி சாக்லேட் ஸ்ப்ரெட்டு வந்துட்டு அடுப்பே யூஸ் பண்ணாமல் அது ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு பண்ணிடலாம். அதோட டீட்டெயில் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சடன் பிளானிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரைஸ் தான் வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஆனால் நைட்டு டின்னருக்கு திருப்பி நம்ம தான் வந்துட்டு கஷ்டப்படணும். எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு நான் சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன். கூடவே சாதம், ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்துட்டு நிலக்கடலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். நிலக்கடலை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அரிசியும் பருப்பும் ஊறுற டைமில் மற்ற ஒர்க்லாம் செய்யலாம். இந்த ஹெல்தி சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா பாதாமும் அதுக்கப்புறம் டேட்ஸும் தான். நல்ல தரமான குவாலிட்டியான டேட்ஸும் பாதாமும் எடுத்துக்கலாம். நான் வந்து டேட்ஸ் வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சீடு உள்ளது தான். நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்கும். இந்த மாதிரி டார்க் கலரில் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வந்துட்டு உள்ள பல்ப்பும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம் வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த பாதாம் வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு சோக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் ஸ்கின்னை வந்துட்டு பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இல்லைன்னு சொன்னாக்க இந்த பசங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ முனிக்குடலுக்கு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அட்லீஸ்ட் பிரெட்டாவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இதையும் இன்றைக்கி காலையிலேயே நான் பிளான் பண்ணிட்டேன். இந்த பாதாம் ஊறுற அந்த 15 நிமிஷத்தில் வந்துட்டு நம்ம கடன்னு சொல்லிட்டு டேட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதில் உள்ள விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிட்டு மாதிரி காஞ்சு போனதெல்லாம் இருக்கும். அது மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் நுணுக்கமாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த க்ளீன் பண்ண டேட்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே சமையலில் யூஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 2 டைம் ஆச்சும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்மளாம் என்ன யோசிப்போம், பெருசாக என்ன இருக்க போது, தூசி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தூசிக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு தேவையில்லாத அன்வான்ட் பூச்சிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் யூரினேஷன்ஸ் கூட நடக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எது எப்படியோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஸோ நம்ம கண்ணுக்கு எட்டின வரைக்கும் ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணின இந்த டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மிதமான சூட்டில் உள்ள ஒரு ஹாட் வாட்டரை 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம டேட்ஸ் அடுப்புலலாம் வச்சு குக் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அரைக்கும் போது நல்லா நைஸாக இருக்கும், ஈஸியாக அரைப்படும். அதனால தான். அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அழகாக வந்துட்டு அந்த பருப்பு தனியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா பாதாமையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கின்னை வந்து த்ரோ பண்ண வேண்டாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பாதாம் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த நம்ம தோல் உரித்து இந்த பாதாமை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி நல்லா பல்ஸ் கொடுத்தா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்துட்டு வெளியாகி ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த டைமில் நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட் டேஸ்ட்டை கொடுத்துரும். ஸோ இது உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அதுக்கப்புறம் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஃபைனாக வந்துட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்காது. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம்ல, அந்த 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த டேட்ஸையும் வந்து இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு 1/2 கப்பு வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் உள்ள தண்ணியை ஆட் பண்ணி டோட்டலாக 1 கப்பு தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஒரு 2-3 ட்ராப் வந்துட்டு வெனிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் உள்ள ப்ரௌன் சுகர், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சோம். 1 கப்புக்கு மேலே தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் ரொம்ப டைட்டாக இருக்குங்கிற ஃபீல் பண்ணும்போது ஸ்பூன் கணக்கில் மட்டும் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அந்த மாதிரி நம்ம நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். எக்காரணம் கொண்டு இந்த பேஸ்ட்டில் வந்து கை போடவே கூடாது. நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அந்த பாதாமும் அதுக்கப்புறம் ஊற வச்ச டேட்ஸ் இது 2ஐயும் சேர்த்து அரைக்கிறது மட்டும்தான் இதில் வேலையே, வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நெட்டல்ல சாப்பிட்ற அத்தனை குழந்தைங்களுக்குமே இந்த டேஸ்ட் இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நம்ம சொன்னால் தான் தெரியும் இதில் வந்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.
செஞ்சுட்டோம். ஓகே. இத எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. ஆமாங்க. இத ஸ்டோர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வெளியிலேயே வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ஏன் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்றேன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம ஹோம்மேடுங்கிறதுனால எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ, இல்ல வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் நம்ம வீட்ல செஞ்சிருக்கோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளி பார்வைக்கு நல்லா இருந்தாலும், உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏதாவது வந்து ஃபார்மேஷன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுமே நம்ம ஒரு சேஃப்டிக்காக வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேவைக்கு தகுந்த மாதிரி பசங்க எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு கம்பல்சரியாக நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 15 நாள் வரைக்கும் அவுட் சைடில் வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இது. பெருசா எதுவும் நான் பிளான் பண்ணல. ரொம்ப சிம்பிளா வந்துட்டு மினிமலைஸ் குக்கிங் தான் பண்ணியிருந்தேன். அதாவது வாங்குன மணத்தக்காளி கீரை இருந்துச்சு, வாழைக்காய் இருந்தது, கூடவே ஒரு சொரக்காயும் இருந்துச்சு. ஸோ சொரக்காய போட்டு இன்றைக்கி சாம்பார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த வாழைக்காயும் கீரையும் நம்ம பொரியல் மாதிரி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மத்தியானம் இவங்க சாப்பிட்டது போக பேலன்ஸ் இருந்தால் கூட நம்ம நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபன் போட்டாலும் அதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் சாம்பார் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். க்ளீன் பண்ணி எடுத்தால் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வாழைக்காய் 1 தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாழைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக உடனே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுறணும். இல்லைன்னா வந்துட்டு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும். இப்போவும் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா இந்த சொரக்காயிலெல்லாம் தோலே எடுக்க மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தோல் எடுத்தே பழகிட்டேன். அதனால் ரொம்ப ப்ராப்பராக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து முடிச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்புலாம் கொஞ்சம் ஊறி இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்துட்டு முதல் நாள் நைட்டே பிளான் பண்ணி ஊற வச்சிருப்பேன். நான் வந்துட்டு லஞ்ச் தானே செய்ய போகிறோம், லேட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தது. ஆனால் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி தேக்கா வரைக்கும் போயிட்டு வரலாம். ஏன்னா தீபாவளி வருது இல்லைங்களா? ஸோ நிறைய சேல் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து போய் பார்த்துட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரியாவது பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரியலாக பர்ச்சேஸ் பண்ணுறதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே டக்குன்னு கிளம்பியாச்சு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலே இருக்க சொன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன். அதுவே எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு சுத்துறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து கிளம்பவே செய்கிறது. இல்லைன்னா சுத்தமாக வந்துட்டு கிளம்புறதுக்கே பிடிக்காது. சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்லாம் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக ஒரு 4-5 நாளைக்கு கூட கீழே இறங்காமல் அப்படியே இருப்பேன். அப்புறம் தான் யோசிப்பேன், அட நம்ம கீழே இறங்கியே பார்த்தா 5 டேஸ் கிட்ட ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பெரிய அடக்கோழி. வாழைக்காய்க்கு வந்து தேவையான மசாலாஸ்லாம் போட்டு நல்லா வந்துட்டு பெரட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்திலே வந்துட்டு வேலை முடிஞ்சிரும். கூடவே உலையும் கொதிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ரைஸையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே வந்து உலையில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உலை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டோம்னா சட்டுன்னு வந்துட்டு ரைஸ் வந்து வெந்து வந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா கேஸும் மிச்சமாகும், வேலையும் சீக்கிரம் முடியும். இதுவே நம்ம வந்துட்டு உலை கொதிக்காமல் ரைஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சாதம் வந்து நறுக்குப்பட்ட மாதிரி ஆகிடும். நம்ம வாஷ் பண்ண எல்லா காய்கறி வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பயிறு, பருப்பு, அரிசி எல்லாத்தோட தண்ணியுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவேன். ஒன்ஸ் நான் குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் செடிகளுக்கு அதை அப்படியே வந்துட்டு ஊற்றி விட்டுறது. இது நல்லா சத்தாகவும் இருக்கும். நமக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக தண்ணி எடுத்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேக வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து அந்த விசில் அதுக்கப்புறம் அந்த கேஸ்கெட்டு மூடி எல்லாமே வந்துட்டு அந்த எல்லோயிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தான் வேலை வளரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பெரிய அளவில் மணியையும் டைமையும் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரைஸ் வந்து ஒரு பக்கம் 3/4 பதம் வெந்துருச்சு. அந்த டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா சாதம் வந்து சட்டுன்னு வேகும். எடுத்தோன்னே ரைஸையும் போட்டு சால்ட்டையும் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சாதம் வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அன்னைக்கு எனக்கு சமையலுக்கு தேவையான இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நான் சாப்பரில் தான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதிலே வந்து அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நம்ம சமையலுக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் அப்படியே வந்துட்டு நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்குவேன். லிட்டு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வடிக்கிறப்ப தான் போட்டு க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னாக்கா பொங்கி பொங்கி பார்த்தீங்கன்னா அதுவுமே வேலையை வளர்த்து வைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வடித்து விட்டுட்டேன். வாழைக்கான்னு கிடையாது, எந்த ஒரு வறுவலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு பேனில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சோண்டு எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். கலர் ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்ம அயன் பேன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொரக்காய் ஃபுல்லுமே போட்டாச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் காய் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த குழம்புன்னு கிடையாது, எந்த குழம்புலையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே ஆட் பண்ணுற அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் நல்லா விரும்பி சாப்பிடுவோம்.
கொஞ்சம் டைமை கன்சியூம் பண்ணணும், டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா, நான் கீரையை வதக்கி விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு இரும்பு பாத்திரத்தில் கீரை சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டை விட்டு கிளம்புறப்ப தான் பார்த்தீங்கன்னா, விண்டோ ஷாப்பிங் தான்ப்பா, நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுறோம். நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணால் நான் சொல்கிறேன்னு சொல்லி கதையெல்லாம் விட்டுட்டு போவோம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பேஸ்கெட்டை தூக்கிட்டு எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னே தெரியாது. டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுட்டு கிளம்பி வந்துடுறது. உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பேருக்கு தாங்க விண்டோ ஷாப்பிங், ஆனால் லாஸ்ட்டில் நான் எவ்வளோ அமௌண்ட் இன்றைக்கி செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பண்ணி வச்சுட்டு கடைசியில் இந்த அப்பளம் இல்லைன்னா இதுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க, அம்மா அப்பளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்கு வைப்பானே அப்படின்னு சொல்லி அதையும் கையோட பொறிச்சு வச்சாச்சு. ஸோ அப்பளம் எப்போயுமே இந்த மாதிரி கவுந்த மாதிரி வச்சோம்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள டிஷ்யூ பேப்பரில் அப்படியே இறங்கிரும். ஸோ அவ்வளோதாங்க, லஞ்ச் வந்து சூப்பராக வந்து பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கடன்னு சொல்லி அடுத்தடுத்து பண்ணியாச்சு. ஸோ எடுத்து வச்சுட்டு நீ நம்ம கிளம்ப வேண்டியது தான். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு தான் எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு 1:30 போல் வந்துருவாங்க. பெரிய பொண்ணு அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. நாங்கள் எப்போ ரிட்டர்ன் வருவோம்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பீக் ஹவர் அந்த ஈவினிங் 5க்கு முன்னாலே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவோம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த எம்ஆர்டி ட்ரெயின் பஸ்ஸு எல்லாமே ஃபுல் ரஷ் ஆகிடும். ஸோ அதனால தான் காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடும் நம்ம வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேயே வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு பிளேஸு. ஸோ நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு அங்கே தான் மீட் பண்ணுவாங்க. அங்கே வந்து கிடைக்காத திங்ஸே எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த லிட்டில் இந்தியாவாக தான் இருக்கும். அங்கே தான் முஸ்தஃபா, ஹனிஃபான்னு சொல்லி பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்ம வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே தான் அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு பஸ் எடுத்து ஒரு ஸ்டாப்புக்காக போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்து நான் போயிருந்தேன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஒரு 40-45 மினிட்ஸ் வந்துடும். நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஹெசிடேஷனும் கிடையாது. ஸோ எந்த இடத்துக்கு வேணாலும் எந்த நேரம் வேணாலும் நம்ம அழகாக போயிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு சேஃப்டி வந்து பக்காவாக இருக்கும். தீபாவளினாலே ட்ரெஸ்ஸு தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஆனால் நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட மாட்டாங்க. அதோட யூசேஜ் ரொம்ப கம்மி. இயர்லி ஒன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பத்தாமல் போய் நான் தான் யாருக்காச்சும் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வளர இப்போலாம் பெருசாக அதில் வந்து வாங்குறது கிடையாது. ட்ரெஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி சூஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ சாங்கியத்துக்காக ஒன்று எடுத்துக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டாப் மட்டும் வேணால் வாங்குங்க, வேறு எதுவும் பெருசாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஊர்லேருந்து ட்ரெஸ்ஸு வருது. ஸோ அதனால் வந்துட்டு நானும் பெருசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ரெண்டாவது நம்ம தான் பார்த்திங்கன்னா ஓயாமல் ஊருக்கு போகிற ஆளாக தான் இருக்கும். ஸோ அதனால் போகும்போதெல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. அதவே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. எப்போவாச்சும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட போனால் மட்டும்தான் நான் வாங்குறது. ஸோ அன்றைக்கி நானும் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் டாப்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தயவு செய்து கணக்கினை இடைவெளியை கவனத்தில் கொள்ளுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா செலக்டிவான கடைகளுக்கு மட்டும்தான் போகிறது. சும்மா எல்லா கடையிலையும் போய் எதையாவது வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அது காசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, வேஸ்ட்டாக போகும். கொஞ்சம் காசு போட்டால் கூட கொஞ்சம் பொருள் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் வாங்குறது. ஸோ நான் போய் இறங்கினோடனே கரெக்டாக என் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணிட்டேன். ஸோ இது தாங்க லிட்டில் இந்தியா. லிட்டில் இந்தியாங்கிறது இப்படி தான் இருக்கும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே நம்ம ஊர் மாதிரி எல்லாம் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள், மாலையெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து கட்டி பூக்கடையெல்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் போனது வந்து எங்களோட ஃபேவரட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லி தான். ஸோ நல்லிக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதிலே மெம்பர்ஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு 4-5 வெள்ளி வந்து குறைச்சிருக்கும். ஸோ நம்ம மெம்பராக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போனது, நான் வந்து பாப்பாவுக்கு ஒரு டாப் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்டு 2 டாப் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணலை. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு இந்த ஜுவல் பேலஸு, அதுக்கப்புறம் ஹனிஃபா எல்லா பக்கமே ஒரு 8 போயாச்சு. இப்படியே கடைக்கடையாக ஏறி இறங்கினதுலேயே ரொம்ப டயர்டாயாச்சு. குர்த்திஸ், அதுக்கப்புறம் அந்த 3 பீஸ் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாமே மூவ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த மெசேஜ் வந்தோடனே போயிருக்காங்க. நாங்கள் மெசேஜ் வந்து 1 வீக் கழிச்சு போயிருக்கோம். ஸோ இப்போ உள்ள ஸ்டாக்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இனி நெக்ஸ்ட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மற்ற கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே 1 வாரம் கழிச்சு தான் வந்துட்டு நியூ ஸ்டாக்லாம் வருதுன்னு சொன்னாங்க. நீங்கள் யாரோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பொறுத்து ஒரு 1 வீக் கழிச்சு போனீங்கன்னா நல்ல லேட்டஸ்ட் டிசைனாக வந்துட்டு புது பீஸாக நீங்கள் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கலெக்ஷன்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. பட் நம்ம தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ண போய் தானே அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். நடந்தே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு ஒரு 1 o'clock கிட்ட.
ஸோ பக்கத்தில் உள்ள குமார் மெஸ்ஸுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வந்து ஒரு வெஜ் தாலி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு மட்டன் பிரியாணி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த A2B ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து முஸ்தஃபா கிட்ட போகணும். ஆனால் அது இல்லாமல் இப்போல்லாம் வந்துட்டு இந்த பக்கத்துலேயே இந்த குமார் மெஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த A2Bயும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாங்களா? அதோட முஸ்தஃபாவே போகல, ஏன்னா எல்லாமே நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் உள்ள ஹனிஃபாலே முடிச்சிட்டோம். ஸோ முஸ்தஃபா போக வேண்டிய தேவை எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு முஸ்தஃபா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹனிஃபால் வந்து கொஞ்சம் வெரைட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு டக்குன்னு எடுத்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நடக்கிற டிஸ்டன்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் இதுவே முஸ்தஃபான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோராக போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு பொருள் வாங்கிட்டு இன்னொரு பொருள் எடுக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான். ஆனால் அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய பிராண்டட் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பிரண்டை பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்தா வாங்கினேன், கொஞ்சம் மெலன் சீட்ஸ், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, டேட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு. வால்நட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எப்பயும் வாங்குறது, ரொம்ப பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் எண்ணெய் கொடுத்த மாதிரி ஆயிரும் கொஞ்ச நாள்லேயே. ஸோ அதனால் லைட்டாக உள்ளே வச்சு உடச்சி பார்த்து அது நல்லா கிராக் ஆனால் மட்டும்தான் எடுக்கிறது. அப்போ தான் ஃப்ரெஷ்ன்னு சொல்லி நான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கிறது. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் செலவு சொல்ல மறந்துட்டேனே, அரௌண்ட் ஒரு $200 சிங்கப்பூர் டாலர் வந்துச்சுங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 13,000 rupees வரும். இந்த மினி மீல் ப்ரிப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.